புண்ணவங்கடா. என் தம்பி பேரறிவை பற்றி எவனுக்குடா தெரியும்? அவனை போல ஒரு அன்பாளன், அவனை போல ஒரு பண்பாளன் ஒருத்தன் உண்டாடா இந்த நாட்டில். என் தம்பி பேரறிவு மிகப்பெரிய கல்வியாளர். ஒருத்தர் அதிர்ந்து பேச மாட்டான். சிறை கூடாரத்தை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றிய பேராசிரியர். கொலை செய்து திருடி கற்பழித்து விட்டு வந்தவனையெல்லாம் மனிதனாக மாற்றி ஒரு பட்டதாரி ஆட்சி கல்வியாளனாக மாற்றி வெளியே அனுப்பிய ஒரு பேராசிரியராக என் தம்பி சாந்தன் இலக்கியவாதி. எவ்வளவு கவிதை, எவ்வளவு சிறுகதை எழுதி பத்திரிகைகளில் வந்திருக்குது. என் தம்பி முருகன் அற்புதமான ஓவியர். தையல் கலையை படிச்சு அங்கே இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் தச்சுறாங்க. துணிகளை தச்சு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு சிறை அதிகாரிகள் கொண்டு விற்கிறாங்க. கொலை செஞ்சிட்டான். தம்பி கல்யாண சுந்தரம் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒரு தீவிரவாதி 3 பேரை காப்பாத்துறதுக்கா என் இத்தனை சொந்தங்களும் திரண்டு நிற்கிறேன். உலகத்துல எவன்டா திரண்டுங்க? எதை நீங்க ஒழுங்கா புரிஞ்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரன தீவிரவாதி பயங்கரவாதி இருக்கிறேன். நீ இந்த கூடி இருக்கிற தலைவரும் சீமானுக்காக கூடி இருக்கிற, சீமானுக்காக கூடி இருக்கிற, அவன் தலைவர் அண்ணன் பிரபாகரனுக்காக கூடி இருக்கிறான். வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது. 1/4 நூற்றாண்டு ஆயிடுச்சு என் தம்பியில நீங்க சிறைப்படுத்தி. 21 ஆண்டுகள். அன்பான என் மக்கள், அறிவில் சிறந்த நீங்கள் சிந்திக்கணும். ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை ஏற்புடையதுதானா? ஒரு நீண்ட ஆயுள் தண்டனை 21 ஆண்டுகள், பிறகு மரண தண்டனை. நாம் என்ன எழுப்புறோம்? உனக்கு தண்டனை ஒரு கொலையா? எங்கள் ஐயா பால் நீவன் அவர்கள் கேட்டாங்களே இங்க, கொலைக்கு தண்டனை ஒரு கொலை என்பது பலிக்கு பலி, அது தண்டனை அல்ல. பல்லுக்கு பல்லென்றால், கண்ணுக்கு கண்ணென்றால், கொலைக்கு கொலை என்றால் நாடு சுடுகாடாக போய்விடும் என்று நான் சொல்லல. தேசப்பிதா காந்தி. சிறை என்பது குற்றவாளிகளின் மனநல மருத்துவமனையே ஒழிய அது கொலைக்களம் அல்ல. இது நான் சொல்லல. தேசப்பிதா காந்தி. உயிர் என்பது கடவுள் தருவது. அதை எதன் பொருட்டும் அரசோ சட்டமோ பிரிக்க முடியாது, எடுக்கக்கூடாது. இதுவும் நான் சொல்லல. தேசப்பிதா காந்தி. காந்தியின் பேச்ச எதையிலுமே கேட்காத காங்கிரஸ் இதுலையாவது கேட்கணும். மதுக்கடையில மூட சொன்னாரு, கேட்டுச்சா காங்கிரஸ்? இல்ல. சுதந்திரத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைச்சி விட்டுனாரு காந்தி, கேட்டுச்சா காங்கிரஸ்? இல்ல. தேசிய கொடிக்கும் காங்கிரஸ் கொடிக்கும் வண்ணம் ஒரே மாதிரி இருக்குடா. அதனால இந்த கட்சி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நாட்டுக்கு நம்பி நம்பி என் மக்கள் ஓட்ட போட்டுருவாண்டா. ஒரு சர்வாதிகார போக்கு வந்துரும்டான்னு எங்கள் ஐயா பெரியார் சிந்திச்சு காந்தி கிட்ட சொல்றாங்க. காந்தி அது சரிதான் சொல்லி நேருகிட்ட சொல்றாங்க. நேரு கலைக்கல. அதனால என்னாச்சு? இந்தியா என்பது ஒரு நாடா அல்லது இந்திரா காந்தி சோனியா காந்தி வீடா என்ற சந்தேகம் இன்னும் எங்களுக்கு இருக்கு. நீ ராகுல் காந்தியை பிரதமராக துடிக்கிற, வா என் அன்பு சகோதரனே ராகுல் காந்தி, என் முன்னாடி வா. நீ ராஜீவ் காந்தி மகன் என்பதை தவிர என்னிலும் மேலான தகுதி உனக்கு என்ன என்று சொல்லு. நீ இந்திய, நான் இந்திய, வா. 130 கோடியில இந்த நாட்டு இளைஞனுக்கு எவனுக்கும் இல்லாத தகுதி உனக்கே போய் வந்தது. நீ ராஜீவ் காந்தி மகன், அதை தவிர என்ன இருக்கு? என்னையாது நீ பிரதமராக வாழ்த்து. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மாநிலத்தில் முதல்வராக காட்டு பாப்போம். உங்க ஐயா மன்மோகன் சிங்க ஒரு தொகுதியில் நின்று வென்று காட்டி பிரதமராய் காட்டுறாங்க. பாக்குறேன், எழுதி வச்சுக்க. நீ அகில இந்திய மாநாடு நீ நடத்தினா கூட இவ்வளவு மக்கள் உனக்கு வரமாட்டான் காங்கிரஸ் கட்சி. அதுவே நீ குவார்டர் வாங்கி கொடுத்து, பிரியாணி வாங்கி கொடுத்து, புள்ள பிடிக்கிற மாதிரி ஆளுகளை கடத்திட்டு வரணும். என் மக்களா அப்படியா? என் வழி உணர்ந்து, என் வேதனை உணர்ந்து
என்னோடு துடிக்க நிற்கிறான். புரிஞ்சுக்க நீ. 29ஆம் தேதி வழக்கை தாக்கல் செய்வோம். விசாரணைக்கு வரும்போது தண்டனை குறையணும். இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் நீங்க தண்டனை தர வேண்டிய நிலைமை உருவாக்கும். நான் எதுக்கும் பயப்படவில்லை. உயிர் உதிர மயிர்கிட்டம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. கொண்டாச்சி புள்ள எதுவும் கிடையாது. ஆத்தா அளப்ப ஏற்கனவே அழுதுச்சா முடிஞ்சிட்டு கதை. எதுக்கும் பயப்பட மாட்டேன். எதுக்கும் பயப்பட மாட்டேன். எல்லாரையும் பின்னாடி வரணுங்கிறதுல வெறும் 1000 பேர் போதும். வெறும் 1000 பேர். வெறும் 1000 பேர். தடுத்து பாருங்க, போட்டு பாருங்க பாப்போம். போட்டு காட்டிடுறேன், நீ பாத்துறேன். நாங்க போட்டு தூக்கல பாப்போம். விடியிற பொழுது ரணகலமா விடிங்க. எழுதி வச்சுக்க நீ. கடைசி வர கஞ்சுவேன். கடைசி வர கஞ்சுவேன். அன்பு காட்டுங்க, கருணை காட்டுங்க. மண்டாடுறேன். இந்த தேசத்தின் பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய நீதி புரிந்து கொள்ளணும். தமிழர் தேசிய இனம், தமிழர் தாயினம் மரணம் என்ற தண்டனைக்கு எதிராக திரள்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். என் தம்பிகள் தண்டவாளத்தில் தான் தொடர் வண்டி பயணத்தை தான் தடுக்கிறாங்க. நான் வண்டியை புரட்டி போடுவேன். கவனம் வச்சுக்கீங்க. புரட்டி போடுவேன். இதெல்லாம் வன்முறைனா 3 உயிரை தூக்கில போடுறது நன்முறையாடா? அதுக்கு பேர் என்னடா? உயிரை கொள்வது வன்முறை இல்லையா? என்னது இந்த பித்தலாட்ட வேலை, பிள்ளக்கா வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. சத்தியத்தின் பக்கம் நாங்க நிக்கிற போதே எங்க உணர்வை நீங்க மதிச்சு நடந்துக்கணும். கெஞ்சுனா மன்றாடணும். என் உறவுகளை கொள்ளாத, தடு தடுன்னு. எதுக்காக இந்த வேலை? எங்க ஐயா பால் நீமன் சொன்னாங்க, திட்டமிட்டு நீங்க செய்யற. இந்த கூட்டத்தில் சீமான் பேச வேண்டியது என்ன? ராஜபக்சே ஒரு போர் குற்றவாளி, அவனை சர்வதேச கூண்டத்தில் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதற்கு என் அன்பு மக்கள் எனக்கு உதவியாக நில்லுங்கள் என்று கேட்க இருந்த சீமானை என் தம்பிகளை காப்பாற்றுங்கள் கேட்க வச்ச நீ திசை திருப்பின. அண்ணா சாரே ஊழலுக்கு எதிராக உண்ணால் ஒன்று இருக்கிறார், திசை திருப்பணும். அதுக்கு அப்சல் குருக்கு கருணை மனுவை நிராகரித்து தூக்கு தண்டனை உறுதி செய்த. தமிழர்கள் போர்க்குற்ற விசாரணைக்கு இந்தியா என்ன சொல்லுது? தமிழ்நாடு அரசு தன் சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு நீ என்ன மறுத்து வர? போர்க்குற்ற விசாரணையை ஏற்கிறியா எதிர்க்கிறியா என்று கேட்கிறான். இதுக்கு பதில் சொல்லணும். மொத்த தமிழரின் திசை திருப்பு. அதுக்கு அறிவிக்கிறேன். இன்னைக்கு வணக்கத்திற்குரிய பெருமகனார் ஐயா கலைஞர் அவர்கள் கருணையோடு கடிதம் எழுதுறாங்க. அதே ஐயா கலைஞர் அவர்கள்ட்ட நான் கேட்கிறேன், 6 மாசத்துக்கு முன்னாடி இதே கருணை மனு, இதே கடிதத்தை நீங்க எழுதியிருந்தா ஏன் எழுதல? பர்னாலா அவர்களை 2 ஆண்டுகள் பதவியை நீட்டிக்க வலிமை உங்களுக்கு இருக்குது. இந்த குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி, அதே குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி, உங்க ஆட்சி தான் இப்போ இருக்கு மத்தியில். போன முறை என் தம்பிகளின் உயிர் கருணையோடு உங்க கைகளில் இருந்ததே, நீங்க ஏன் அந்த கருணை மனுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சொல்றீங்க? அம்மையார் சோனியா காந்தி உங்க தியாக திருவிழாக்கு, உங்க அருள்பெரும் ஜோதி, உங்க சொத்த தங்கம், அதுகிட்ட சொல்லிருக்கலாமே. இன்னைக்கு எழுதுற கடிதத்தை 6 மாசத்துக்கு முன்னாடி ஏன் எழுதல? ஏன் எழுதல? ஏன் எழுதல? அவசரமாக என் தம்பிகளுக்கு இந்த தூக்கை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? ஏன் வந்தது? நீ நினைச்சுக்கிட்ட காங்கிரஸ் என்கிற கட்சியை கொண்டு புதைச்சு கல்லற கம்பு ஊங்கிட்டான் நான் படுப்பேன். நீ எழுதி எழுதி வச்சுக்க. நீ தமிழ்நாட்டின் தயவில்லாம யாரும் இந்த நாட்டை ஆள முடியாது. எங்க தயவில்லாம எந்த கொங்கலும் இந்திய பெருநாட்டை ஆள முடியாது.
அதுல இனி காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலே ஆட முடியாது. ரத்தம் ஜிந்தி தீக்குளிச்சு செத்தாது உன் வெற்றியை நான் தடுப்பேன். எழுதி வச்சுக்க. நீ கொஞ்சம் நஞ்சம் இல்ல எங்கள் ஆள் மனதுக்குள்ள நீ ஏற்றி வச்சிருக்கிற வன்மம். சிறுக சிறுக நாங்க சிறு பிள்ளையிலிருந்து தூக்கி வந்த ஒரு தேச விடுதலை கனவு, குழந்தைகள் கட்டிய மண் வீடு போல கட்டி வச்சிருந்தது, நீ காலால எத்தி உடைச்சிட்ட. அதன் வழி உனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ராஜீவ் காந்தியை கொண்டாங்க, தூக்குல போடுங்க. என் இன மொத்தத்தையும் கொண்ட ராஜபக்சேக்கு விருந்து வைக்கிறிய, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற? அவனுக்கு என்னங்க? ஏதாவது ஒன்று இந்த இனத்தின் உணர்வை மதிச்சு இந்த கட்சி ஆட்சி செஞ்சிருக்கா? பாராளுமன்றத்துக்குள்ள பேசுறாங்க பெரு மதிப்பிற்குரிய ஐயா எஸ்.எம். கிருஷ்ணா, கச்சத்தீவுல இந்தியர்களுக்கு எந்த உரிமை இல்லை. அது என்ன உங்க ஆத்தா சொத்தா? என் தாத்தா சொத்தது. நீ ஒழுங்கா வாய பொத்தணும். இந்திய கடலில் சாகுற மீனவன் கன்னட மீனவனா இருந்தா, கர்நாடக மீனவனா இருந்தா நீ பேசுவியா? பேசுவியா? கச்சத்தீவெல்லாம் எப்படி திருப்பி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ பேசாம இரு. நீ வேலையை பாருங்க. நீ அதிகபட்சம் போன 1.5 வருஷம் பாரு நான் எப்படி எடுக்கிறேன்ட்டு. கச்சத்தீவை நான் ஏன் திருப்பி எடுக்கிறேன்? காஷ்மீரை பிரிச்சு கூடா, காஷ்மீரை பிரிச்சு கூடாங்க. உனக்கு வலிக்கு. என்னை கைது செய்த, நான் பிரிவினையை தூண்டுறேன், நான் தீவிரவாதி என்ற, ஏன் என்னை கைது செய்யற நான் கேட்பேன். காஷ்மீரை பிரிச்சு கொடு சொல்லுவேன். உனக்கு வலிக்கு. வலிச்சுதா? அப்படித்தான்டா எனக்கு வலிச்சது. அப்ப கச்சத்தீவை திருப்பி எடுறா. ஏடா, காஷ்மீர் இந்திய பெருநாட்டிற்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் கச்சத்தீவு தமிழர் நாட்டுக்கு. அதை நீ புரிஞ்சுக்க. உங்க ஆட்டம் எல்லாம் அதிகபட்சம் போனா 5 வருஷம்டா. 5 வருஷம் எழுதி வச்சா, எழுதி வச்சுக்க. இந்த இனத்தின் வரலாற்றை பாட்டி போடல, நான் பிரமாணம் தம்பிகளா. இந்த ஈன நிலையில், இனி நிலையில், அடிமை நிலையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மண்டியிட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சுகிற நிலையில் எங்களை விட்டு சென்ற என் முன்னோர்களே, நீங்கள் அவமானப்படுங்கள். யாசித்து மண்டியிட்டு பிச்சை இருக்கிற நிலையிலே என்னையும் என் தம்பிகளை நிறுத்திய பெருமக்களே, நீங்கள் தான் அவமானப்படணும். எனக்கென்ற ஒரு அரசியல், எனக்கென்ற ஒரு வலிமை எதுவும் இல்லாத என்னை எல்லாரை பிள்ளையாக நிறுத்தியவர்களே, நீங்கள் தான் இதற்கு அவமானப்படணும். எங்களை வலிமையற்றவர்களாக, மக்கற்றவர்களாக, நாதியற்றவர்களாக நிறுத்திய நீங்கள் தான் இதற்கு அசிங்கப்படணும், அவமானப்படணும். வந்தவன் போனவன் நின்னவன் நொந்தவன் எல்லாத்தையும் கிஞ்சி தூங்காம உண்ணாம உறங்காம தவிச்சு, ஏன் இந்த நிலை? எனக்கென்று ஒரு வலிமை இல்லை. இன்னைக்கு கூடிய 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கூடி இருந்தா என் இனம் பாதையில படுக்குமா? நினைச்சு பாரு. என் தம்பிகளை தூக்குல போடு சொல்றாரு துணிஞ்சு சாமானி சொல்லா. நீ போட்டு காட்டுறா பாக்குறேன், போட்டு காட்டி பாக்குறேன். அதெல்லாம் கஷ்டம். அதுக்கு முன்னாடி நீ என்ன தூக்குல போட்டு தான் போடும். அதை நீ புரிஞ்சுக்கணும். சிக்கலை இழுத்து விட்டு நிக்காத, நீ தேர இழுத்து தெருவில் நிக்காத, வேடிக்கை காட்டிடாதீங்க. புரிஞ்சுக்கணும். கொதிச்சு போய் நிக்கிறோம் நாங்க. கட்டுப்படுத்தி வச்சிருக்க, அமைதியாயிருந்துச்சு. என்னை வம்பிழுத்து விட்டுறாத. ஏற்கனவே என்னைய நீ எதுக்காக என்ன செய்வ? நான் அர்ப்பணிச்சு நிற்பேன், இந்த மக்களுக்காக போராடுவேன். ஒரு செய்தி போட மாட்டாங்க. செய்யலாம என் தம்பியை அடிச்சிட்டாங்கன்னா சீமான் அடிச்சு விட்டார். ஏன்னா என்னை போக்கிரி பைய, ரவுடி பைய, இவன் வன்முறையால, இவன் பயங்கரவாதி, இதை காட்டுறதுக்கு அவங்களுக்கு துடிக்கிற துடிப்பு. ஏதோ புத்தகத்துக்கு வந்தானா சாமி கும்பிட, அவனை போய் இதை அடிச்சிட்டாங்களா? வந்தவன் சாமி கும்பிட எதுக்குடா சிங்கள கொடியை பனியனா போட்டு சிங்கள கொடியை தூக்கிட்டு முழக்கம் போட்டுக்கிட்டு வரேன். இன்னும் அவங்க சிங்கள நாடாது, ஏன் நாடாது? அவனை தாக்கிட்டான்ட்டு வழக்கு. 60 வருஷமா எங்களை அடிக்கிறானடா.
ஏன்டா உங்களை ஒருத்தனை கூட வலிக்கல? ஏன் வலிக்கல? நினைச்சு பாருங்க. போராடி போராடி என் தாய் யாரையும் நம்பல. நான் போய் பட்டியை கிடக்கிறேன், பட்டி கிடந்து சாகிறேன் என்று சொல்லி உண்ணால் வந்திருக்கிறான். என் தம்பி பேரறிவு தான் சொல்லுவான், உலகத்தில் எந்த பிரச்சனைனாலும் கேட்கறதுக்கு எல்லாருக்கும் எவ்வளவோ உறவுகள் இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உன்னை விட்டா எனக்கு யாரம்மா இருக்கான்ட்டு என் தாயை அற்புதத்துக்கிட்ட என் தம்பி பேரறிவு சொல்லுவான். அவனுக்கு தெரியாது, இதை பார்க்கல. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் தன் விடுதலைக்காக பிறந்த தமிழக நாட்டில் எழுந்து நிற்கிறார்கள் என்பதை என் தம்பி தெரிய வாய்ப்பு இல்லை.